இருள் இருந்த இடத்தில் முதல் எடுத்த சுவாசம் ஒளிதான். அந்த ஒளியின் திருநாள்தான் கார்த்திகை தீபம். ஒரு நாள் பரமசிவன் ஆனந்தத்திலும் அருளிலும் முடிவில்லா ஜோதி வடிவில் தோன்றினார். அந்த ஒளி எங்கு ஆரம்பமோ எங்கு முடிவோ தெரியாத ஜோதி. அந்த ஜோதி எட்டவே பிரம்மா காகமாகி மேலே பறந்தார். விஷ்ணுவராக வடிவில் ஆழம் சென்று தேடினார். ஆனால் ஒளிக்கும் எல்லை இல்லை. அதுவே கார்த்திகை தீபத்தின் ரகசியம். அந்த மலையில் ஆண்டாண்டு காலமாக அந்த முடிவில்லா ஜோதி நினைவாக ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது. உயர்ந்த மலை சிகரத்தில் ஆயிரக்கணக்கான லிட்டர் நெய்யில் எரியும் அந்த தீபம் சிவனின் அருட்ஜோதி. ஒரு தீபம், ஆனால் ஒரு உலகத்தை ஒளி படைக்கும் சக்தி. கார்த்திகை மாதத்தில் 6 ஜோதி துளிகள் தோன்றின. அவை 6 குழந்தைகளாக மலர்ந்தது. அவைகளை தாய் பார்வதி சேர்த்தது. அதுவே ஆறுமுகன், நம்முடைய முருகன். தீபம் ஏற்றுவது ஒரு வழிபாடு மட்டும் இல்லை, அது ஒரு நினைவு. ஜோதி நம்முள் இருக்கிறது. அந்த ஒளியை வெளியில் காட்டுவதுதான் தீபம். ஒவ்வொரு தீபமும் ஒரு ஆசீர்வாதம். இந்த கார்த்திகை தீபம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கட்டும். ஜோதி எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். ஆரோகாரா.